பாவம் தமிழ்ச்செல்வி 7 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல தான் பாவம் வளகாப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே ஆசைப்பட்டுட்டு இருக்க சமயத்தில் தான் திரும்பவும் ஈஸ்வரி தன்னோட வேலையை காமிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஈஸ்வரி அப்படி என்ன திட்டமிட போகிறாங்க, இதனால தமிழ்ச்செல்விக்கு எப்படி ஆபத்து வரப்போகுது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இதை எப்படி சமாளித்து சேதுவும் தமிழ்ச்செல்வியும் திரும்ப வரப்போகிறாங்க அப்படின்னு தான் இனிவர எபிசோடில் இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க. தமிழும் சேதுவும் பழமுதிர் சோலைக்கு போகிறாங்க. அவங்கள அதே சாக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் திட்டம் தீட்டியிருந்தாங்க ஆண்டிசாமியோட. ஆனால் அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு வந்ததை பார்த்ததுமே இவ குத்துக்கலாட்டம் இவ வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஈஸ்வரி. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வளகாப்பு தான் கேடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இனிமேல் ஆண்டிசாமியை நம்புறதே தப்பு. ஆண்டிசாமியை திருப்பி எதுனாலும் செய்ய சொன்னோம்னா நம்ம தான் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இன்னொரு திட்டம் போட போகிறாங்கன்னே சொல்லலாம். ஆண்டிசாமியை நம்பி எதுனாலும் நம்ம சொல்ல, அதை எதுனாலும் பண்ண, இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம தான் வசமாக மாட்டிக்கிறணும். ஏன்னா இப்போ வரைக்கும் போலீஸ்க்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லதாக போச்சு. இப்போ இவன்ட்டாக ஒரு வேலையை கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அதான் ஈஸ்வரி சித்ராட்ட சொல்லிட்டு, இரு சித்ரா, நான் கொஞ்சம் போய் தமிழ்ச்செல்வி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போனால் தமிழ்ச்செல்வி அப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தை பார்த்துக்கிட்டு சரி எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தானே நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் தானே தமிழ்ச்செல்வி நடந்து வரணும், அப்போ நடந்து வர பாதையில் நம்ம எண்ணெயை ஊற்றி விட்டோம்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி எண்ணெயில் காலை வைப்பா. வச்சதுமே வலிக்கு கீழே விழுந்துருவா. கீழே விழுந்ததுமே தமிழ்ச்செல்விக்கு தலையில் அடிபட்டுரும். அடிபட்டதுமே அவள் சீரியஸ் கண்டிஷனுக்கும் போயிடுவா. இனி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஈஸ்வரி பிளான் போட்டுட்டு இருக்க சமயத்தில் தான் அப்போ தான் சேதுக்கிட்ட பேசுவாங்க. ஏன் சேது, தமிழ்ச்செல்வி ரெடி ஆகிட்டாலா இல்லையா, என்னன்னு பார்த்தியா இல்லையா, சீக்கிரம் நேரம் ஆகுதுல்ல, அவளுக்கு வளகாப்பு கரெக்டான நல்ல நேரத்தில் போட்டால் தானே குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. போயா சேது, கூட்டிகிட்டு வாயா அப்படின்னு சேதுக்கிட்ட சொல்லிவிட போகிறாங்க. அப்போ தான் நான் போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்ப போகிறாரு. ஐயோ, சேது கிளம்பி போனால் காரியமே கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி அந்த வழியாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையை ஊற்றி வச்சுட்டு தான் வந்துட்டாங்க. அப்போது சேது போனால் கண்டிப்பாக சேது கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. ஐயா சேது, நீ இரு, நான் ஏன் மருமகளை நான் கூட்டிகிட்டு வரேன் சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிளம்புறாங்க. அது சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிஞ்சே பார்த்துட்டே போகிறாங்க தமிழ்ச்செல்வியை கூப்பிட ஈஸ்வரி. அங்கே போனதுமே தமிழ்ச்செல்வி வா, உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரப்போகிறாங்க. அப்போ வர சமயத்துலேயும் அவங்க எண்ணெயில் கரெக்டாக தமிழ்ச்செல்வி காலை வைக்கிற மாதிரியவே செட் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம். தமிழ்ச்செல்வி எண்ணெயில் காலை வச்சு வலிக்கு விழுந்துருவாங்க. விழுந்ததுமே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த போகிறாங்க. ஈஸ்வரி நினச்ச மாதிரியே தமிழ்ச்செல்வி விழுந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ஈஸ்வரி நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் சேது தமிழ்ச்செல்வியோட சவுண்டை கேட்டுட்டு என்னாச்சு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ தான் சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி, நான் விழுந்துட்டேன், என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியோட சத்தத்தை கேட்டதுமே அப்பத்தான் வராங்க. என்ன தமிழ்ச்செல்வி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அங்கே கீழே விழுந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க, வலியால் துடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அப்பத்தான் ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ, இவ கீழே விழுந்துட்டாலே. சேது, என்னடா ஆச்சு தமிழ்ச்செல்விக்கு, என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க, கீழே விழுந்துட்டான்னு சொல்கிற, இப்படி மச நின்றுக்கிட்டே இருக்க, வாடா தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்பதான் ராஜாங்க என்ன நினைக்க வராங்க, என்னடா இன்னும் சேதுவும் தமிழ்ச்செல்வி இன்னும் வராமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு. அந்த சமயத்தில் தான் சேது தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு வரப்போகிறாரு. இதை பார்த்ததுமே என்னடா ஆச்சு சேது, என்ன ஆச்சு தமிழ்ச்செல்விக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க போகிறாரு. கேட்டதுமே தமிழ்ச்செல்வி கீழே விழுந்துட்டாப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டல் எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் அப்பத்தான் ரொம்பவே அழுது புலம்ப போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் என்ன புலம்ப போகிறாங்கன்னா, பழமுதிர் சோலை முருகா, உன்னை பார்க்குறேன்னு சொல்லி தான், உனக்கு வேலை சாத்துறேன்னு சொல்லி தான் என் மகன் இவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கேயும் பிரச்சனையை பார்த்துட்டு இப்போ சந்தோஷமாக அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வளகாப்பு போட்டு சந்தோஷம் அழகு பார்க்குற இடத்துல இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டு என் முருகா அப்படின்னு சொல்லி புலம்ப போகிறாங்க. மட்டும் இல்லாமல் 18ஆம் படி கருப்பா, என் குலத்தை காப்பாற்று, என் வாரிசை காப்பாற்று, என் பேரும் பேத்தி எல்லாருமே நல்லா இருக்கணும் 18ஆம் படி கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிறாங்க. சேதுவை தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. போனதுமே தமிழ்ச்செல்வி சேதுகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, மாமா நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கேட்டதுமே சேது சொல்கிறாங்க, நம்ம குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. எல்லாருமே பயத்திலேயே இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்காங்க. இனி வர எபிசோடு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.